நீ கீழடி என்று சொன்னவர்களுக்கு ஒரு செருப்படியாக இன்றைக்கு விளங்குகிறது. இந்த வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வரலாற்றை பதிவு செய்கின்ற முறை என்பது ஆங்கிலேயர் காலத்திற்கு பின்னால் தான் வந்தது. ஒரு வரையறைக்குள் ஒரு கால கணக்குக்குள் கொண்டு வருகின்ற முறையை ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வருகிறார்கள். அது ஒரு அமைப்பாக ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பாகத்தான் அது ஆரம்பித்தது 1700களிலே. 1876 தான் முதலாக தொல்லியல் துறை என்பது இந்தியாவிலே துவங்கப்பட்டது. இந்த 1876 கூட முதலிலே அகழாய்வு நடத்தப்பட்ட இடமாக தமிழ்நாட்டிலே உள்ள ஆதிச்சநல்லூர் தான் முதலாக அகழாய்வு நடத்தப்பட்ட இடமாக இருக்கிறது. இதை ஏன் சனாதன புரட்சிகளுக்கு பேரிடி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த நாகரிகம் என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய வட இந்தியாவிலேதான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்துதான் இந்த தொல்லியல் ஆய்வுகள் மிகப்பெரிய ஒரு அகண்ட பிரமாண்டமான அகழாய்வு என்பது அங்குதான் நிகழ்த்தப்பட்டது. அது கூட 1924 தான் அந்த அகழாய்வு நிறுவப்படுகிறது. அந்த அகழாய்விலே கிடைத்த எல்லா சின்னங்களை வைத்துக் கொண்டுதான், அந்த பொருட்களை வைத்துக் கொண்டுதான் அதற்கு முன்னாலே சொல்லிக் கொண்டிருந்த இந்த வேதகால நாகரிகம் அதுதான் முதன்மையானது என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த புராண இதிகாச பொய் புழுகு மூட்டைகள் எல்லாம் இல்லை, மனிதகுலம் அப்படியெல்லாம் இந்த புராண இதிகாசங்களிலே சொல்கின்ற பொய் மூட்டைகளுக்காக இல்லை என்ற உண்மை எல்லாம் அப்பொழுது தெரிந்தது. ஆனாலும் கூட யார் முதலிலே மனிதகுலம் தோன்றியது, ஆனால் உலகத்திலே தமிழன் தான் முதலிலே தோன்றினார் என்பதற்காக பல இலக்கியங்களிலே நாம் சங்க பாடல்களை சொல்லும் பொழுது இது சும்மா தமிழ் பேராசிரியர்கள் தமிழறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதையாகத்தான் பார்க்கப்பட்டதே தவிர அது அறிவியல் பூர்வமாக அணுகப்படவில்லை. இப்ப அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்னால் தான் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய அறிவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகத்திலே தமிழனுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம் தான் உண்மை வாய்ந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்து கிமு 8ஆம் நூற்றாண்டு வரையிலே இருந்தது என்ற உண்மை இந்த உலகத்துக்கே தெரிந்த பின்னால் அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஏன் என்று சொன்னால், இவ்வளவு காலம் தாங்கள் சொன்ன பொய்கள் எல்லாம் அம்பலமாகும் என்ற ஒரு அச்சம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அமரநாத் ராமகிருஷ்ணா என்ற ஒரு தமிழர், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆய்வாளர் இந்த கீழடியை ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஏன் இந்த கீழடியில தான் இருக்கும் இந்த தொன்மையான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாடு முழுக்க விரவி கிடந்தாலும் கூட இது மாபெரும் நகரங்கள், முதல்ல மதுரை தான் எப்படி கங்கை ஆட்சி நாகரிகம் போல மிக நீண்ட வைகை நதி நாகரிகத்தை பற்றி அவர் படிக்கிறார். அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறார். 250 கிலோமீட்டர் நீளம் உள்ள வைகை நதிக்கரையில 5 மாவட்டங்கள் அடங்கியிருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், பழனி எல்லா மதுரை மாவட்டங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் எல்லாமே நகரமாக இருந்த சூழ்நிலையிலே 200 கிராமங்கள் திடீர்னு ஒன்றும் கீழடியே ஒரு நாள் அவசியமாக அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு பின்னாலே மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. ஒரு குழுவினுடைய உழைப்பு, ஒரு தமிழனுடைய ஆழ்ந்த புலமை, அறிவு, பேராற்றல் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கீழடி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 200 கிராமத்துல இந்த கிராமம் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சொன்னால், 1976 ஒரு ஆசிரியர் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு ஆசிரியர், அவர் ரொம்ப ஒரு தொன்மையான விஷயங்களிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர். பிள்ளைகள் விளையாடுகிறார், விளையாடும் போது கிடைத்த சில பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த பொம்மைகள் எல்லாம் மிக பழங்காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவை என்ற அந்த பொருட்களை கண்டறிந்து அவர் தொல்லியல் துறைக்கு சொல்லுகிறார். தொல்லியல் துறைக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துகிறார். ஆனால் அந்த தகவலை வாங்கி வச்சுக்கிட்டு வந்து ஆய்வு பண்ணிட்டு ஆமா இது ரொம்ப பழங்காலத்து தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேல எந்த ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த தகவல் தெரிந்த மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த தகவலை கேள்விப்பட்டு அந்த ஆசிரியரை சந்தித்து கீழடியை தேர்ந்தெடுக்கிறார். மதுரை தான்
ஒரு இடமாக கீழடியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த குழு அங்கு சென்று அங்கு எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல அது கூட என்ன சொல்றாரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் ஒரு 2% 2015-16 அந்த ஆய்வை மேற்கொள்கிறார். மிக அற்புதமான பல விஷயங்களை அவர் கண்டறிகிறார். அது குறித்தெல்லாம் நிறைய எனக்கு பின்னால் வரக்கூடிய அறிஞர்கள் பல தரவுகளோடு அவர்கள் பேச இருக்கிறார். அதுலதான் தெரியுது தமிழர் எப்படி வேளாண்மை செய்திருக்கிறார், நீர் மேலாண்மை செய்திருக்கிறார், பொழுதுபோக்குகளுக்காக எப்படி விளையாட்டுகள் இது பண்ணிருக்கலாம், நெசவு தொழில் பண்ணிருக்கலாம். ஏதோ காட்டு விளையாட்டு மாதிரிலாம் அவங்க குச்சையில வாழல. அவர்கள் வீடு கட்டி, அதுவும் செங்கல் வீடு கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். மேலே கூரை போட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில வாழல. அவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நகரமகமான நாகரிக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறான் என்ற மாபெரும் உண்மையை தான் அவன் கண்டுபிடிக்கிறான். பல விஷயங்கள் அதுல கிடையாது. வெறும் இதற்கு முன்னால பானைகள், அந்த பானையை வச்சுதான் கண்டுபிடிக்கிறான். அந்த பானை எப்படி சுட்டு இருக்கிறார்கள், எப்படி வண்ணம் பூசி இருக்கிறார்கள், எப்படி பிற நாடுகளோடு தொடர்பு கொண்டு அந்த காசுகள்லாம் கிடைக்குது. ரோமத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே குதிரையோட எலும்பு கிடைக்கிறது அப்படின்றது கீழடியில தான் கிடைச்சது. எலும்புக்கூடு, அந்த குதிரையோட எலும்புக்கூடு என்பது அப்போ படகுல தான் கப்பல்களில் தான் குதிரைகள் இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அப்போது அரேபிய நாட்டுடன் வணிக தொடர்பு இருக்கு. எந்தெந்த நாடுகளுடன் எல்லாம் வணிக தொடர்பு வைத்திருந்தார்கள் தமிழர்கள் என்பது குறித்த பல தரவுகள் கீழடியிலே கிடைக்கிறது. இதுதான் இந்த அறிக்கைகளை தான், இந்த உண்மைகளை எல்லாம் அறிக்கையாக அவர் சமர்ப்பிக்கிறார். ஆனால் சமர்ப்பிக்கும் போது அதை உடனடியாக அதை மாற்றி எழுத சொல்லி ஒன்றிய அரசு அவருக்கு சொல்லுகிறது. அதற்கு அவர் மறுக்கிறார். எதையுமே மாற்ற முடியாது என்று சொல்லுகிறார். உடனடியாக அவர் தொலை கொடுத்தது வழக்கம் போல எப்படி நேர்மையான அதிகாரிகள் பந்தாடப்படுவார்களோ அப்படி அவர் பந்தாடப்படுகிறார். அசாமுக்கு மாற்றப்படுகிறார். அதற்கு நான் டெல்லி, நொய்டா என்று பல முறையில் இன்னைக்கான கொள்கையை குறைத்து அவர் தான் இயக்குநராக இருக்கிறார். அதற்கு பின்னால் வரக்கூடிய மத்திய அரசால் நியமித்த ஒரு அதிகாரி, ஸ்ரீராம் என்ற அதிகாரி என்ன சொல்றாரு, இங்க எதுவுமே கிடைக்கல, அப்படி ஒன்றும் அதனுடைய பழைய விஷயங்கள் தான் எப்படி தவிர புதிய நீட்சியாக எதுவும் கிடைக்கவில்லை என்று பூசி மொழிந்து விடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு வழக்குகள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே கனிமொழி என்பவராலும் பாண்டியன் என்பவராலும் வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகளின் மூலமாக தான் மாநில அரசே இந்த தொல்லியல் துறையை, இந்த ஆய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு பின்னால் தான் பல உண்மைகள் தெரிய வருகிறது. ஆனாலும் கூட உலக அளவிலே இருக்கக்கூடிய ஆய்வகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வகம், அந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்வார்கள், அந்த கரிமல அதன்படி காலக்கணக்கை உலகையே வெளிப்படுத்திய பின்னால் கூட ஆமா இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான், கிமு 3ஆம் நூற்றாண்டு 800 ஆண்டுகளுக்கு தான் என்று சொன்ன பின்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் இத்தாலியில் இருக்கக்கூடிய பைசா நகரத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகம் கூட அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது நம்மளே நமக்கு சொல்லிக்கிட்டு இல்லை, உலகத்திலே மிகச்சிறந்த தலை சிறந்த ஆய்வாளர்களே இந்த உண்மை வெளியிட்ட பின்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை இன்னமும் கூட வெளியிடாமல் இருக்கிறது என்பது அவர்கள் எப்படி அந்த பார்ப்பன கும்பலுடைய சதியாக இருக்கிறது, எப்படி ஒரு பார்ப்பனையினுடைய வஞ்சனையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த புராண இதிகாசம் அந்த காலத்துல அகழாய்வு ஏற்பட்ட போது கூட பார்ப்பன அதிகாரிகள் தான் இருந்தார். அந்த அதிகாரிகளுடைய சதிகளினால் தான் இது வேற கால நாகரிகம் என்ற மாதிரியே அன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போனார். அதனுடைய உண்மையெல்லாம் இன்றைக்கு அவருடைய முகமொழிகள் கிழிக்கிறது. இதுல மிக முக்கியமாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அங்கே எல்லாமே கிடைச்சிருக்கு. வேளாண்மைக்காக, நீர் மேலாண்மை, நெசவு தொழில் செய்வதற்கான ஆதாரங்கள், அங்க குளியல் அறை இருந்தது, அங்க பொம்மைகள் செய்திருக்கிறார்கள், விலங்குகளுடைய அந்த மோல்கள்லாம் இருக்கு, சாயப்பட்டு இருக்கு, நெசவாக இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கே சாதி சமயம் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை. எந்த சமய வழிபாடு இருந்தது, எந்த கடவுள் வழிபாடு இருந்தது என்பதற்கான எனக்கு இவ்வளவு ஆராயம்
வேலை நிறுத்தப்பட்டிருந்தது என்ற உண்மையை சொல்லி எனக்கு பின்னாலே பேசக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.